Hi friends, welcome back to the channel Avid Readers. This is Miss P. Akila Vaishnavi and I'm here with the chapter 3. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க புக்கு வெரைட்டி ரிட்டன் பை ஹாலின் ஹூவர் சாப்டர் 3. இதுக்கு முன்னாடி சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லோவனை ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருப்பாங்க. கோரி வந்துட்டு அவங்களோட லிட்ரரி ஏஜென்ட், அவரோட சேர்ந்து வந்துட்டு இவங்க அந்த மீட்டிங்க்கு வருவாங்க. ஜெரமி சைடில் வந்துட்டு ஒரு பப்ளிஷரும் ஒரு லாயரும் வச்சுட்டு இந்த மீட்டிங் வந்துட்டு நடக்கும். வெரைட்டி கிராஃபோர்ட் அப்படிங்கிறவங்க தான் ஜெரமியோட ஒய்ஃபு. அவங்க வந்து ஒரு பெரிய ரைட்டர். ஸோ அவங்களோட புக்ஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும், சீரீஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மீட்டிங் நடக்கும். அப்போ லோவனை வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்டைல் இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு உங்களை கேட்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அமௌண்ட் வந்துட்டு நிறையா கொடுக்குறோம், 3 புக்ஸ் எழுத வேண்டியது இருக்குது, 24 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இல்லை முடியாது, என்னால் முடியாது, அடுத்து ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதுக்கப்புறம் ஜெரமி தனியாக மீட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லுவார், உங்களை வந்து லோ பாலிங் பண்ணுறாங்க, ஸோ வந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கேளு, $500,000 கேளு, ஆனால் பப்ளிசிட்டி இதுக்கெல்லாம் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லி கேளு, நீ வந்து இதை முடிச்சு கொடுத்துரு, எப்போனாலும் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரலாம், ஏன்னா அந்த ஆஃபீஸில் வந்துட்டு நிறையா ஒர்க்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ் ஒரு டிக்கேடுக்கான ஒர்க் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நீ எப்போ வேணுனாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கோரி வந்துட்டு என்ன இவன் எனக்கு பிடிக்கல, நம்ம வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நம்ம வந்து $500,000 வந்து கேட்க சொல்கிறாரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து சாப்டர் 2 வந்துட்டு முடியுது இதோட. எனக்கு 20ஸ்ல ஏமாஸ் அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுக்கு கழுத்தை நெரிச்சா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதனால தான் பிரேக்கப்பே பண்ணோம். நான் கழுத்தை நெரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தான் என்கிட்ட பிரேக்கப்பே பண்ணான். ஒருவேளை நான் அவனை அதில் என்டர்டெயின் பண்ணியிருந்தேன், அதில் வந்து நான் முடியாதுன்னு சொல்லாமல் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை எங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்திருக்குமா, எங்களுக்கு சில்ட்ரன்லாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ சில டைம் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறப்போ, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப் இப்போ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து என்ன நினப்பேன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா ஏமாஸ் கூட வந்துட்டு நான் இன்னும் இருந்திருந்தேன்னா அவ்வளோ வேர்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதே மாதிரி தான் கோரியோட கையில் வந்துட்டு இப்போ என்னோடய பிங்க் எவிக்ஷன் நோட்டீஸ் இருக்குது. அது வந்து பார்க்குறப்ப இது இன்னும் வந்து வேர்ஸாக இருக்கலாம், ஏன்னா ஏமாஸோட இன்னும் வந்துட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தா அதுதான் வந்து ஒஸ்ட்டு, அதை விட இது வந்து கம்மி தான் அப்படின்ற மாதிரி நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து என்னோடய மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிறேன். கோரி இன்றைக்கி வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த எவிக்ஷன் நோட்டீஸை மறைச்சி வச்சுருந்துருப்பேன். ஆனால் அவன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு ஷாம்பைன் பாட்டிலோடு வந்து நிற்கிறான். நான் டோரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நகர்ந்து நின்னோடனே அவன் உள்ளே வந்துட்டான். இது 3வது நாள் நான் வந்து எவிக்ஷன் நோட்டீஸ் வந்துட்டு எனக்கு 3வது நாள் இன்னும் ரோ வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த எவிக்ஷன் நோட்டீஸ் அவன் கையிலேருந்து வாங்கி நான் ஒரு ட்ராக்கில் போட்டுட்டேன். இப்போ அந்த ஷாம்பைன் பாட்டில் காமிச்சிட்டு நான் வந்து இந்த நியூ கான்ட்ராக்ட்டுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த பாட்டிலை வந்துட்டு என் கையில் கொடுக்குறான். நல்ல வேளை வந்துட்டு அவன் எவிக்ஷன் நோட்டீஸை பற்றி எதுவும் பேசலை அப்படின்றத நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இப்போ பே செக் வந்துட்டு வருது, இதை கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியாச்சு, அடுத்த பே செக் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டு எனக்கு தெரியலை. பட் அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு மணி இருக்கும், நான் ஹோட்டலில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு மணி இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அப்படியே அமௌண்ட் பத்தலைன்னா எங்கள் அம்மாவோட சில திங்ஸ் இருக்குது, அதை வந்து அடகு வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. கோரி வந்துட்டு அவனோட கோட்டை கழட்டிட்டு டையை வந்து லூசன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து எங்களோட ரொட்டீன். எப்போயுமே எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோரி இந்த வீட்டை விசிட் பண்ணுறப்ப எப்போயுமே வந்த உடனே வந்துட்டு இப்படி ஷர்ட்டை வந்துட்டு கழட்டுறது தான் வந்துட்டு அவனோட இதாக இருக்கும். இது வந்து ஒரு ரொட்டீன் தான். அதனால தற்செயலாக சோஷியல் மீடியாவில் அவன் வந்து ஒரு பொண்ணை டேட் பண்ணுறான் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவன் கூட இருக்க காண்டாக்டை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஜெலசினால் இல்லை, அந்த பொண்ணு மேலே இருக்க நான் வச்சுருக்க ரெஸ்பெக்ட்னால. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ரெபேக்கா. அப்போ பெக்கா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஷாக் ஆகி அவன் கழட்டிட்டு இருந்த டையை கழட்டாமல் அப்படியே விட்டுட்டான். நான் ஒரு 2 ஷாம்பைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரேன். டோன்ட் பி சர்ப்ரைஸ்டு, ஏன்னா நான் வந்து எழுதுறது சர்ப்ரைஸ் நாவல்ஸு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நான் அவன் சொல்கிறேன். அவன் ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணலை. 2 கிளாஸஸ்லேயும் ஷாம்பைன் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வந்துட்டு கொடுக்குறேன். அவன் பாரில் அந்த பக்கம் உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டில் நான் போய் நின்றுட்டு எதை வச்சு டோஸ்ட் பண்ணுறது, ஏன்னா ஷாம்பைன் அப்படின்றதுனாலே டோஸ்டிங் தான். ஸோ டோஸ்ட்டுக்கு வந்துட்டு எதுக்கு செலிப்ரேஷன் வந்துட்டு எதுக்கு பண்ணுறது, மணியை தவிர வேறு எதுக்குமே வந்துட்டு இப்போ பண்ணணுன்ற இது கிடையாது, எனக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணிக்காக வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ இது வந்து என்னோடய சீரியஸ் கிடையாது, அது என்னோடய கேரக்டர்ஸ் இல்லை,
அந்த சீரீஸை உருவாக்குனவ, கேரக்டரை உருவாக்குன ஒரு ஆள், அந்த ஆத்தர் வந்துட்டு அந்த புக்கோட சக்ஸஸை வந்து கொண்டு வர்றது அவங்க தான். அவங்களே வந்துட்டு இன்ஜூர்டாக இருக்கிறதுனால தான் இந்த கிக் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறேன் நான். ஸ்டோரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த கிளாஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் ஒரே கல்ப்பில் ஃபுல்லாக வந்துட்டு குடிச்சிட்டு ஏன் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்காத, ஃபினிஷிங் லைனை மட்டும் ஃபஸ்ட்டு யோசி அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் அவனை போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எம்டி கிளாஸை கொண்டு போய் சிங்கில் வந்து போடுறேன். ரேரிட்டி க்ராஃபோர்டோட புக் வந்து நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கோரி கேட்குறான். நான் இல்லைன்னு மண்டே ஆட்டிட்டு நான் போய் தண்ணியை திறந்து விட்டு என்னோடய டிஷ்ஷஸை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதை நான் இப்போ பண்ணி ஆகணும். 48 ஹவர்ஸில் வந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். நான் போகிறப்ப இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ நான் இல்லை நீ ரீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்துட்டு இல்லை அது என்னோடய ஸ்டைல் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது எனக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அதே ரைட்டிங் ஸ்டைலுக்கு தான் வந்துட்டு இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. வேரிட்டியோட ஹஸ்பண்டோட இது படி இந்த அவங்களோட ஸ்டைலில் தான் நானும் எழுதிட்டுருக்கேன். அப்போ இது வந்துட்டு கோரியோட ஸ்டைல் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். உடனே அவன் இல்லை நான் அப்படி வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாரில் உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு வந்து என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நான் வந்து சோப் போட்டு முடித்த உடனே அதை என் கையிலேருந்து வாங்கி வந்துட்டு ரின்ஸ் பண்ணுறான். நீ இன்னும் பேக் பண்ணி முடித்த மாதிரி எனக்கு தெரிலையே, நியூ அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பில்டிங் இருக்குது, நாளைக்குள்ளே எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே தூக்கி போட்டுருவேன். ஒரு ப்ரூக்லினில் ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க 2 வாரத்துக்கு மேலே தான் ஆகும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னோடனே அவன் கேட்குறான், எவிக்ஷன் நோட்டீஸ் 2 நாளில் வந்து நீ காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. அது எனக்கு தெரியும். அப்போ எங்கே போய் ஸ்டே பண்ண போகிற, ஹோட்டல்லையா அப்படின்னா. இல்லை ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணணும், ஆனால் வந்துட்டு சண்டே வேரிட்டி க்ராஃபோர்டோட வீட்டுக்கு நான் வந்துட்டு போகிறேன். அங்கே வந்து ஆஃபீஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை வந்து நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 days வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணி அந்த ஆஃபீஸில் என்ன ஒர்க் போயிருக்கோ அதை வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம். சைன் பண்ண உடனே எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு, எங்கே எப்படி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்றத வந்துட்டு ஜெரமி வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். ஸோ சண்டே வந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. அப்போ நீ அவங்க வீட்லையா ஸ்டே பண்ண போகிற அப்படின்னு கோரி வந்துட்டு கேட்குறான். ஆமாம், அப்புறம் எப்படி வந்துட்டு அந்த நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னோடனே, சரி அவன்கிட்ட சொல்லி மெயில் பண்ண சொல்லு அப்படின்னு அவன் சொல்ல, நான் இல்லை ஒரு டிகேடுக்கான ஒர்க் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்குது, அதோட நோட்ஸ் அண்ட் அவுட்லைன்ஸ்லாம் இருக்காமா, ஜெரமிக்கு வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் போய் பார்த்தா தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அப்போ தான் எனக்கு என்னன்றது வந்துட்டு புரியும் அப்படின்னோடனே கோரி வந்துட்டு ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவன் வந்து நாக்கை வந்து கடிச்சிட்ருக்கான் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு நைஃபை வந்துட்டு கழுவி என்ன ஸ்பாஞ்ச் வந்து போட்டு அந்த சோப் போட்டுட்டு அவன் கையில் வந்துட்டு கொடுத்துட்டு, என்ன நீ சொல்லாமல் இருக்க, சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து அந்த நைஃபை வந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டு ரின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ கோரி சொல்கிறான், நீ யோசிச்சு பார்த்தியா, அவன் 2 டாட்டர்ஸும் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, ஒய்ஃப் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இருக்காங்க, நீ அங்கே வந்து ஸ்டே பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரில அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் பாத்திரம் வளர்க்கிக்கிட்டு இருக்க தண்ணி வந்து சில்லுன்னு ஆயிடுது, 2 கையிலையும் வந்துட்டு அந்த சில்னஸ் வந்துட்டு ஏறுது. அப்போ வாட்டரை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அவன் பக்கம் திரும்பி, அப்போ என்ன சொல்ல வர, அதுக்கும் ஜெரமிக்கும் வந்துட்டு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறா. அப்படி சொல்ல வரல, அப்படி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவங்கள பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியவும் செய்யாது. ஆனால் இந்த தாட் வந்துட்டு உனக்கு மைண்டில் க்ராஸ் ஆகலையா, ஏன்னா நீ பண்ண போகிறது வந்து ஒரு சேஃபஸ்ட் திங்காக எனக்கு வந்து தெரியலை, ஏன்னா அவங்கள பற்றி ஒன்றுமே உனக்கு தெரியாது அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறான். ஸோ இவன் திரும்ப வந்து அவனுக்கு பதில் சொல்லாமல் இவ்வளோ யோசிச்சுக்கிறா. நான் ஒன்றும் வந்துட்டு இக்னரண்ட் கிடையாது, நானும் வந்து டிக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில், அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து டிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுக்கிறா. அவள் டிக் பண்ணி பார்த்ததில் ஃபஸ்ட்டு பொண்ணு இறந்தது, ஜெரமியும் வேரிட்டியும் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்லீப் ஓவருக்கு போயிருக்கு, வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கு, 15 மைல் தள்ளி ஒரு இடத்துல வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. ஸோ இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2வது பொண்ணு ஜெரமி வந்துட்டு வீட்டில் இல்லாதப்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்க லேக்கில் குதிச்சு ட்ரவுன் ஆகி வந்துட்டு இறந்து போச்சு. ஜெரமி வந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு கோரி ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனால் வந்து நான் தோண்டி பார்க்க கன்சர்ன் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஏன்னா 2 ட்ராஜிக் இன்சிடெண்ட்டும் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் தான் நடந்திருக்கு, அன்ரிலேட்டடாக தான் நடந்திருக்கு, ஒரே மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னோடனே கோரி வந்து கேட்குறான், வேரிட்டியோட கார் ரெக் வந்துட்டு என்னாச்சு,
எப்படி நடந்தது அப்படின்னோடனே அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு, அவள் வந்து ட்ரீயில் போய் மோதிட்டா காரை, அவ்வளோதான். கோரிக்கு நான் சொன்ன விஷயங்கள் கன்வின்சிங்காக இல்லை போல். நான் வந்து நியூஸ் பேப்பரில் படித்தப்போ ஸ்கிட் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஒன்று அவள் தூங்கி இருந்திருக்கணும், இல்லை ஏன்னா இன்டென்ஷனாக வந்து நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னு கோரி சொல்கிறான். அதை கேட்டோடனே எனக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சொல்கிறத வந்து கேட்க மாட்டேங்கிறான், திரும்ப திரும்ப க்ளைம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளை வந்து ப்ளேம் பண்ண முடியுமா உன்னால்? ஏன்னா 2 பிள்ளைங்களை வந்து பறி கொடுத்துட்டா, அந்த சஃபரிங்கை வந்துட்டு எதுலையாவது வந்து காமிக்கணும்ல, ஏதோ ஒரு வே அவுட் இருக்கணும்ல, அதுக்காக ஏதாவது பண்ணியிருந்திருப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். கோரி ஈரமாக இருக்க கையை ஒரு டவலில் ட்ரை பண்ணிவிட்டு பார் ஸ்டூலில் கிடக்கிற அவனோட கோட்டை எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்கிறான், ஆக்சிடெண்ட்டோ இல்லையோ, ஆனால் அந்த ஃபேமிலியில் நிறையா பேட் லக் இருக்குது, அதே மாதிரி எமோஷ்னல் டேமேஜ் நிறையா நடந்திருக்கு, நீ வந்து இதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உள்ளே போ, என்ன வேணுமோ எடு, டக்குன்னு வெளியே வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து அவளுக்கு கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்கல்ல, கான்ட்ராக்சுவல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்துட்டு போடுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸை பற்றி மட்டும் நீ கவலைப்படு, ரிசர்ச் பண்ணுறதையும் ரைட்டிங் பார்ட்டையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. கோரி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டே, இல்லை நான் உனக்காக தான் சொன்னேன், உன்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாதுகாக்கிறியா என்னையவா அப்படின்னா, எங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நீ 2 months என்னை வந்து காண்டாக்ட் பண்ணவே இல்லை, நீ என்னோட ஒரு ஜெலஸான ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, இப்போ நான் இன்னொருத்தரோட வீட்டில் வந்துட்டு போய் தங்க போகிறேன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு உனக்கு அதை வந்து தாங்க முடியாமல் ஜெலஸ் இருக்கிறத அதை கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அதில் மறைச்சி வந்து நீ காமிக்கிற, நீ வேறு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்ததை நான் வந்து டினை பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக நீ உன்னோட ஜெலஸியை வந்துட்டு இப்படி காமிச்சிட்ருக்கன்றது எனக்கு தெரியாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அவன் வெளியே கிளம்புன உடனே எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, அப்பாடா வெளியே வேகமாக கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடம் வந்துட்டு எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் இருந்தப்பறந்தே ஒரு மாதிரி வேறு மாதிரி வைப் இருக்குது. எனக்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கோரியை வந்துட்டு நான் வந்து ப்ளேம் பண்ணலை, அவன் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சது வந்து கரெக்டு தான். ஏன்னா அந்த மாதிரி வைப் இருக்கிறதுனால தான் இந்த லீஷ் வந்துட்டு எவிக்ஷன் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட லேண்ட்லார்டுக்கிட்ட போய், இல்லை எனக்கு 2 வாரம் வந்து டைம் கொடுங்க, நான் வந்து மணி வந்துட்டு பே பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசனும் அதுதான். இந்த பேட் வைப் வந்துட்டு என்னால் இது பண்ண முடியலை. கோரி இப்போ வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட நான் ரொம்ப நினைக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லி. அதனால தான் வந்துட்டு லீஷை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல், அதுக்கு வந்து ஃபைட் பண்ணாமல் வந்துட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். கிளம்புறப்ப கோரி திரும்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து இந்த சீரீஸை நீ க்ரியேட் பண்ணியோ இல்லையோ, ஆனால் உன்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு நீ ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் செம்ம இரிட்டேஷனில் இருக்கிறப்போ இப்படி வந்து ஸ்வீட்டான திங்ஸ் வந்துட்டு அவன் சொல்கிறப்ப தான் எனக்கு வந்து அது பிடிக்காது. ஐ ஹேட் இட். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவன்கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சண்டே அங்கே போய் சேர்ந்த உடனே எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னோடனே, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு. எதுவும் மூவ் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா சொல்லு அப்படின்னா, நான் கூப்பிட மாட்டேன் உன்னைய அப்படின்னு சொன்னோடனே அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே தென் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஒரு சின்ன சல்யூட் கொடுத்துட்டு அவன் கிளம்புறான். இந்த 2 பேரும் குட் பை சொல்கிறது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ஃபைனலாக என்னவா இருக்கணுமோ அதுக்கு வந்துருச்சு. ஏஜெண்ட்டாகவும் ஆத்தராக மட்டும்தான் இருக்கும், நத்திங் மோர். வேறு எந்த ரிலேஷன்ஷிப்புமே எங்களுக்குள்ளே இல்லை அப்படின்றதோட Chapter 3 முடியுது. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் காய்ஸ். திஸ் இஸ் மீ அக்கி சைனிங் ஆஃப். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.